Hi, good evening to everyone. Welcome to Investment Achievement. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் பிக் பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஒன்னு ஓரியன் பேப்பர், ஒரு என்ன சொல்றது, பெரிய பிரைஸ் இல்ல, ஒரு 50 ரூபாய்க்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கிற ஸ்டாக். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஜேகே பேப்பர் ஒரு நல்ல ஒரு பிரேக் வந்திருக்கு அப்படின்றது சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் டிசிஎக்ஸ் சிஸ்டம் பிரேக் அவுட்டுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்தோனி வெஸ்ட் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் கரெக்டான இடத்துல பை பண்ணக்கூடிய ஜோன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக். And then next Max Financial Service Limited, and then next Avas இத பத்தி நம்ம Facebookல ஏற்கனவே போட்டிருப்போம். And then next of all என்ன பண்ண போறோம், நம்ம என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ், பிகாஸ் நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் Facebook அண்ட் டெலிகிராம் சேனல்ஸ்ல இல்லாத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும், எனக்கு ப்ராப்பரா பிரைஸ் செக்ஷனை லேர்ன் பண்ணி ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல ஜாயின் பண்ணலாம். ஜூலை 6th கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி செஷனும் லைவ் செஷன் தான், நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ். அண்ட் தென் வெபினார் வந்து தமிழ்ல தான் போகும். நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்ல போகுமா என்ன ஏதுன்றாங்க. நான் பச்சை தமிழ் நண்பா, தமிழ்ல மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்றது தான் சொல்லலாம். கிளாஸஸ்க்கு உண்டான டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான், டெக்ஸ்ட் பண்ணுங்க. லேர்ன் அண்ட் தென் என் அப்படின்றது தான் சொல்லலாம். அண்ட் தென் கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீ 3K, 6 PM to 8 PM எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் மட்டும்தான் கிளாஸஸ். பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ண ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும், அடுத்த ஒரு வீடியோவை போடுறதுக்கு. டைரக்டா நம்ம வீடியோல சார்ட்ல போயிட்டு எந்தெந்த ஸ்டாக்ஸ் எந்தெந்த லெவல்ஸ்ல இருக்கு அப்படின்றத பாத்துருவோம். ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சு கீழே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கேபிட்டல் லூஸ் பண்ணாதீங்க அப்படின்றதான் சொல்லலாம். வாங்க சார்ட்ல போய் பார்ப்போம். ஓகே, ஆவாஸ் பினான்சியல் சர்வீஸ் லிமிடெட் என்ன ஆயிருக்குன்னா, மேல இருந்து நல்ல ஒரு கரெக்ஷனை வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கன்சாலிடேட் ஆயிட்டு பிரேக் அவுட் வந்திருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான சிக்னலா அப்படின்றத பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கலாம் அப்படின்றதான் சொல்லுவேன். இது பியூர்லி பிரேக் அவுட், பக்காவா பிரேக் அவுட் ஆயிட்டு பொட்டன்ஷியலா மேல போகக்கூடிய ஜோன் வந்து எந்த ஜோனுக்கு மேல போகும், எவ்வளவு தூரத்துக்கு போகும் அப்படின்றத கிளியரா காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு லாங் கன்சால்டேஷன். அப்போ இது வந்து நம்ம சொல்லுவோம் ஒரு செங்கல் உடைப்பு அப்படின்ட்டு. இந்த செங்கலை உடைச்சிருக்கு. இந்த செங்கலை உடைச்சதுக்கு அப்கமிங் டேஸஸ்ல ரீடெஸ்டும் வந்திருக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டல் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டல் உடைச்சிருக்கு. அண்ட் தென் வால்யூம் எந்த அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு, இங்க வால்யூமும் பாப்அப் ஆயிருக்கு, பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்டும் வந்திருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், இந்த இடத்துல என்ட்ரி போலாமா, தாராளமா போலாம். ஸ்டாப் லாஸ் எங்க மெயின்டைன் பண்ணலாம், அப்ப நம்மளுடைய ஸ்டாப் லாஸும் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ஒரு 1800 ரூபாய் ஸ்டாப் லாஸ். இன்னமும் இந்த ஸ்டாக் வந்து உள்ள வந்து ஒரு ஹண்டிங் ஜோனுக்கு வராங்கன்னா அரௌண்ட் 1673 வரைக்கும் வரும். இந்த லெவல் ஒரு காலம் ஒரு பெரிய ஒரு ஹண்டிங் ஜோன் இருக்கு. ஹண்டிங்ல வந்து ஹண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 1800 மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபர்தரா நம்ம பிரீத் பண்ண விடுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நண்பர்கள் 1670 அது ஒரு காலம் பிரீத் பண்ண விடலாம். அதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வாங்காதீங்க. அதுக்கு மேல வந்து மார்க்கெட் என்ன ஆகும்னா ஃபர்தரா ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பிடும். இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி உடைச்சிட்டு இது ஒரு காலம் வந்து ஸ்வீப் கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி எடுத்து வச்சுட்டு மேல போனா மேல போகும். இல்லைன்னா இது இந்த இடத்துல உடைச்சிட்டு டுவர்ட்ஸ் மேல வந்து ரீடெஸ்ட் ஆகி மேல வராம அப்படியே அரைச்சு இப்படி கீழே வந்துச்சுன்னா இது ரேஞ்சுக்குள்ளாரவே சுத்தும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ஸ்டாப் லாஸ் இல்லாம எந்த ஒரு ஸ்கிரிப்ட்லயுமே அது என்ன சொல்றது, ஈக்விட்டிஸா இருக்கட்டும், கமாடிட்டிஸா இருக்கும், அண்ட் தென் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனா இருக்கட்டும், இந்த குருட்டுத்தனமா வாங்கிட்டு ஹோல்ட் பண்றான் அப்படின்னு மட்டும் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் மேக்ஸ் பினான்சியல் சர்வீஸ் லிமிடெட். இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு லாங் கன்சால்டேட் ஆயிருக்கு. இந்த ஒரு கன்சால்டேஷன் ஜோனை வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 869. இந்த சப்போர்ட்ல எல்லாம் ஒவ்வொரு முறையும் வரும்போது மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகுது. இங்க வரும்போது பவுன்ஸ் பேக், இங்க வரும்போது பவுன்ஸ் பேக். அப்போ இங்கேயும் வந்து ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகுது. அப்கமிங் டேஸஸ்ல இது ஒரு பொட்டன்ஷியலா மேல போகும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஒரு மைனர் ட்ரெண்ட் கரெக்ஷன், ஒரு டவுன் ட்ரெண்ட் கரெக்ஷனை முடிச்சிருக்கிறாங்க. ஒரு டவுன் ட்ரெண்ட் கரெக்ஷனை முடிச்சிருக்கு. ஃபர்தரா மார்க்கெட் வந்து இது பியூர்லி பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்ற ஜோன் வந்து இந்த ஜோனை வந்து இந்த முறை தாராளமா போகும். இல்லைனாலும் இந்த ஸ்ட்ரிங் ரேலியை யூஸ் பண்ணலாம். இங்க வந்து என்ன சொல்றது, நல்ல ஒரு வால்யூம் வந்து குமுலேட் ஆகிட்டே இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, கன்சால்டேட் ஆகும்போது மார்க்கெட்ல ஒரு லாங் கன்சால்டேட் ஆகும்போது வால்யூமும் கிராஜுவலா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு இருக்கு. ஃபர்தரா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேல போச்சுன்னா எவ்வளவு தூரத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்விங் ஒரு 8%, ஒரு 87 rupees பிடிக்கலாம்.
இந்த 87 rupeesக்கு இதுக்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா இது ஸ்ட்ராங்லி புல்லிஷ்க்கு உண்டான ஜோனுக்கு திரும்புது. பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா பெரிய பொட்டன்ஷியலா போகும். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நிறுவனம், நம்ம ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான நிறுவனத்துல நம்ம இந்த இடத்துல ஒரு பிக்கை எடுத்திருக்கணும். பட் நம்ம அந்த நேரத்துல விட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு அக்குமுலேஷன், ஒரு A1 அக்குமுலேஷன், நான் ஒரு 50 ஸ்டாக் வாங்கணும்னு விருப்பப்படுறேன்னா ஒரு 25 ஸ்டாக் இந்த இடத்துல வாங்கிங்க. ஃபர்தரா கரெக்ஷன் வந்துச்சுன்னா மீண்டும் இந்த இடத்துக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு 850 வரைக்கும் எஸ்எல்ல வைக்கலாம். புரியுதுங்களா? 850 இருக்கலாம். ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட், ஒரு ட்ராப் மாதிரி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட்டிங் வரும்போது இந்த இடத்துல மீண்டும் உங்களுடைய லிக்விடிட்டியை உள்ள போட்டு இன்ஜெக்ட் பண்ணி ரீபை பண்ணலாம். இது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன், இந்த ஜோனை உடைக்காது அப்படின்றது எனக்கு நல்ல ஒரு கான்பிடென்ட் இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து இதுக்கு மேல உடைச்சு இப்படி கொடுத்துடுச்சுன்னா இவன் காத்தா பறப்பான் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நல்ல ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நிறுவனம் முருகப்பா குரூப்ஸ் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். அந்தோனி வேஸ்ட் நம்ம எந்த ரேஞ்சில் சொன்னோம், இந்த ரேஞ்சில் சொன்னோம். அந்த ஒரு லாங் கன்சல்டேஷன் வரும்போது இந்த இடத்துல உடைக்கும் அப்படின்ட்டு ஒரு 350 இருந்து என்ன பர்சன்டேஜ் ரேலியை கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 68% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு ஃபர்தர் கரெக்ஷன். ஐபிஓல உள்ள வந்த ஸ்டாக் ஒரு என்ன சொல்றது, ஒரு மைக்ரோ கேப் நிறுவனம். மைக்ரோ கேப்லாம் முதலீடு பண்றீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ட்ரேடிங்ல உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா, எனக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா தெரியும் சார், நான் தாராளமா பெட் பண்ணுவேன், எங்க என்ட்ரி போகணும் எங்க எக்ஸிட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்றவங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த கன்சால்டேஷனை உடைச்சு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்தது. இங்கேயும் சொன்னோம், இங்க இருந்தும் ஒரு ஸ்விங் ரேலி நீட்டு இப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே தான் சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு, தெரியுதுங்களா? அப்போ இது வந்து ஒரு லாங் கன்சால்டேஷனை உடைச்சு மார்க்கெட் இங்க சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் கேண்டல் ஃபார்மேஷன் வருமா? மார்னிங் ஸ்டார்னா என்ன அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் வீடியோ கொடுத்துருப்போம். அந்த வீடியோவை பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல அந்த வீடியோடைய லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. ஒரு எஜுகேஷன் ஓரியன்டலா இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றது, வால்யூமும் ரைஸ் ஆகுது. மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங்கை ஒரு லோ, ஸ்விங்கை ஒரு லோ, ஒரு ஸ்விங்கை ஒரு லோ. இங்க வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்மேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் சொல்றோம் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 416 அப்படின்றது 416 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் போயிட்டு லாஸ் ஆச்சுன்னா அதற்கு நாங்க பொறுப்பு கிடையாது, நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. 490 வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு கேண்டில் இதுக்கு மேல ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா நல்ல ஒரு பொட்டன்ஷியலான மூவ், என்ன சொல்றது, ஒரு மார்னிங் ஸ்டார் கன்ஃபர்மேஷன், 4th கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுத்தனா மார்னிங் ஸ்டார் ஆகும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டு தாராளமா போலாம். டார்கெட் 1 ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஒரு 580 ரூபாய்க்கு மூவ் ஆகும். அப்போ ஒரு லாங் பொசிஷன் போறோம், நம்ம ஒரு சின்னதா ஒரு ஸ்விங் ரேலியை எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்விங் ரேலி எவ்வளவு தூரம் இருக்கு, ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் டார்கெட் கிட்டத்தட்ட ஒரு 23% லாபத்திற்கு நம்ம ஒரு 10% ஸ்டாப் லாஸ், அதாவது 1:2 அப்படின்ற டார்கெட்டை கார்னர் பண்ணி தாராளமா மூவ் பண்ணலாம் அப்படின்றதா சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஓரியன் பேப்பர். இந்த ஓரியன் பேப்பர் செக்டாரே கொஞ்சம் பொட்டன்ஷியலா திரும்புது அப்படின்றதா சொல்லலாம். இந்த ஸ்டாக் ஐபிஓல வந்த காலத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு கன்சால்டேஷன்ல 5 ரூபாய்க்குள்ளாரவே சின்னதா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கன்சால்டேட் ஆயிட்டு பிரேக் அவுட் ஆகி போச்சு. அப்போ ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 வாங்க. அப்போ இது எத்தனாவது ஸ்டேஜ்ல இருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியணும். இது வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜ், என்ன சொல்றது, நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்றது அதுக்கு நான் ஒரு பர்டிகுலரா ஒரு பெரிய வீடியோ, அது ஒரு பெரிய கான்செப்ட். அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவும் டைம் எடுத்துக்கும். ஒரு 1/2 hour வீடியோவாவது போகும். கட்டாயம் நான் நெக்ஸ்ட் அந்த என்ன சொல்றது ஸ்டேஜ் 1ன்ற வீடியோ என்னன்றது நான் கட்டாயம் ப்ரெசென்ட் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய கன்சல்டேஷன் இதுக்கு முன்னாடி எங்க போயிருக்கு, இந்த ஸ்டேஜ் 1ன்னு வாங்க. அந்த ஸ்டேஜ் 1க்கு ஒரு டெப்தான ரிசர்ச் இருக்கு, அது டெக்னிக்கல்ஸ்ல வந்து பெரிய ஒரு கான்செப்ட். அது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சல்டேஷன் தெரியுதுங்களா? இந்த கன்சல்டேஷனை உடைக்கும் போது மார்க்கெட் என்ன ஆச்சு, ஒரு பூம் ஆயிட்டு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு பெரிய லெவல்ல மூவ் பண்ணிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 3 ரூபாயில இருந்து 50 ரூபாய்க்கு மேல போயிருக்குன்னா என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு? இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1458% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்திருக்கு. இப்ப அடுத்தது ஒரு பூம் எதிர்பார்க்கலாமா இந்த ஸ்டாக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வால்யூம் நல்லா ரைஸ் ஆகுது, அந்த செக்டார் திரும்புது. அந்த செக்டார்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பொட்டன்ஷியலா திரும்புது. பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்கும்னுவாங்க, அது மாதிரி செக்டாரே திரும்புதுன்னா இது மாதிரி பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட பறக்கும்.
அப்போ இந்த இடத்துல ஒரு பிரேக் வருமா? 55 rupeesக்கு மேல உடைச்சதுன்னா இது பொட்டன்ஷியலா ஒரு மேல போகும். அப்போ இந்த கன்சால்டேஷன் தான் நம்மளுடைய டார்கெட். இந்த கன்சால்டேஷனை அப்படியே க்ளோன் பண்ணி இப்படி வச்சோன்னா ஒரு 95 rupees ஒரு 100% உண்டான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். இல்ல நான் அக்ரெசிவா ட்ரேடுக்கு போவேன் அப்படின்ற நண்பர்கள் உங்களுடைய ஸ்டாப் லாஸை 39 ரூபாய்க்கு வச்சுக்கோங்க. 39 ரூபாய்க்கு வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. ஃபர்தரா மீண்டும் ஒரு 40 ரூபாய்க்கு கிடைச்சதுன்னா பை பண்ணுங்க. இல்ல இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா தாராளமா கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்கு ஓரியன்ட் பேப்பர்ல. அண்ட் நெக்ஸ்ட் ஜேகே பேப்பர். ஓகே, ஜிகே பேப்பர் நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல பை கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம். அங்க இருந்து நல்ல ஒரு கரெக்ஷன் ஆச்சு. ரீடெஸ்ட் ஆகி வரும்போது நான் இந்த இடத்துல காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு எக்ஸிட் பண்ணிட்டேன். என்ன பண்றது, நம்ம எக்ஸிட் பண்ண நேரம் அவன் பிச்சுக்கிட்டு போறான். அதை பத்தி நம்ம என்ன ஒரி பண்ண முடியாது. மார்க்கெட்ல நம்ம என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் டார்கெட்டோட போறோம். மார்க்கெட் நம்மளுக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யுது. என்ன சொல்றது, எல்லாருக்குமே ஆணைக்கும் அடிசரக்கும் அப்படின்வாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்லயும் அப்படிதான். எப்பேற்பட்ட ஆளுக்கும் ஒரு சில ஏமாற்றங்கள் வரும். எனக்கு இந்த ஸ்டாக்ல ஏமாற்றத்தை கொடுத்துட்டு அது பறந்துடுச்சு அப்படின்றது தான் டிக்ளேர் பண்ணலாம். இந்த இடத்துல நல்ல ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பிரேக் அவுட். ஃபர்தரா ரீடெஸ்ட் வருதான்னு பாருங்க. ரீடெஸ்ட் வந்ததுன்னா அப்கமிங் டேஸ்ல ஒரு 430 440க்கு ரீடெஸ்ட் வந்தா தாராளமா பை பண்ணுங்க. பெரிய டார்கெட் இருக்கு. இல்ல நான் அக்ரெசிவ் பிளேயர் பிரதர் அப்படின்னா இங்க ஒரு முதல் பகுதியும் இரண்டாவது பகுதியும் இங்க வாங்கிட்டு ஸ்டாப் லாஸை இங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா பெரிய லெவல் டார்கெட் போகும். டார்கெட் நம்ம என்ன லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இங்க இருந்து மூவ் ஆனதுக்கு. அப்போ இவங்க தான் டார்கெட், தெரியுதுங்களா? அப்போ ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா ஒரு 28% உண்டான ஸ்விங் ரேலி. அண்ட் தென் இது பெரிய குரோத்தை கொடுக்கும். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நிறுவனம். பை பண்ணி வைக்கிறவங்க தாராளமா பை பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிஎக்ஸ் சிஸ்டம். ஐபிஓல இருந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆக்ஷன். அண்ட் தென் ஒரு ஸ்விங் ஐ வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சைட்வேஸ். இந்த சைட்வேஸ்ல என்ன சொல்லலாம், கிளீனா மார்க்கெட் ஒவ்வொரு முறையும் லோவை சப்போர்ட் எடுத்துட்டு ஃபர்தரா மூவ் ஆகுது. லாஸ்ட் வீக் கேண்டல் நல்ல ஒரு வால்யூம் ரைசபிள் கேண்டல் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். அப்கமிங் டேசஸ்ல பிரேக் அவுட் வருதான்னு பாருங்க. ஒரு 380க்கு மேல பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்ததுன்னா பக்கா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன்றதை டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கும் டார்கெட் நம்ம எப்படி வைப்போம், இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் தான். இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை அப்படியே தூக்கி வச்சா இதுதான் டார்கெட்டா போகும். அரௌண்ட் ஒரு 500 ரூபாய் ரவுண்ட் ஃபிகரா வைங்க. அந்த 13 சொச்சத்தெல்லாம் விடுங்க. 500 ரூபாய்க்கு மூவ் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிள் அதிகமாக இருக்கு. பிரேக் அவுட் வந்தா கன்சிடர் பண்ணுங்க. அதர்வைஸ் பிரேக் அவுட் வராம பை பண்ணிட்டு மாட்டிக்காதீங்க. இங்க போயிட்டு மார்க்கெட் மறுபடியும் கரெக்ஷன் ஆகி வரதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றதான் சொல்லுவோம். பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு பெல் பட்டனை எனேபிள் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா. நன்றி, வணக்கம்.